கைஸ், இட்ஸ் Zarvini. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நலமாக இருக்கீங்களா? இந்த இன்ஸ்டா திறந்தாலே இந்த ஒரு விஷயம் தான் வந்துட்டு, இந்த ஒரு நியூஸ் தான் வந்துட்டு வந்துக்கிட்டே இருக்கு. நானும் எவ்வளோ தான் ஸ்க்ரோல் பண்ணாலும் இது மட்டும் தான் வருது. எனக்கே தெரில, இது வந்துக்கிட்டு என் மண்டை ஃபுல்லாக இந்த இந்த ஒரு விஷயம் தான் தெரியுமா ஓடிக்கிட்டே இருக்கு. எனக்கு மட்டும் வந்துச்சான்னு கேட்டாக்கா இல்லை, கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்கும் வந்திருக்கும். டூம்ஸ்டே, பிளாக் டெவில் ஃபிஷ், லிவியாத்தன், thousands of fishes in கேரளா, அப்புறம் 157 whales. என்னதான் நடக்குதுன்னு கேட்டாக்கா என்னங்க எனக்கு ஒண்ணுமே புரியல. அதுதானப்பா எனக்கும் புரியல. அப்படி என்னதான் நடக்குது? இந்த மாதிரி ரேரான சி அனிமல்ஸ் வந்துட்டு ஒன்று ஒன்றா கடல்லேருந்து வெளியே வர, இது பற்றி தெரியணும்னா கடைசி வரைக்கும் வீடியோ பாருங்க. இதில் இந்த உலகம் வேற அழிய போதா. காலையில என்ன விளையாட்டு காட்டுறாங்க, எப்படி எல்லாம் சோதிக்கிறாங்க, பொழுது விடிய விட மாட்டேங்கிறாங்களே ஐயா. ஸோ டைம் வேஸ்ட் பண்ணாமல் கதைக்கு போகலாம். ஃபர்ஸ்ட்லி டூம்ஸ்டே ஃபிஷ்னு சொல்லுவாங்க, அதாவது ஆர் ஃபிஷ். 9th February வந்துட்டு மெக்சிகோவில் வந்துட்டு இந்த ஃபிஷ் வந்து கரைக்கு வந்திருக்கு. What are you doing? What are you doing? That's a bullfish. Or something. Maybe he smelled the fish blood. இது பார்த்து அங்கே இருக்கிற மக்கள் எல்லாருமே வந்துட்டு ரொம்பவே ஆச்சரியம் பட்டாங்க. ஏன்னா அது மட்டும் இல்லாமல் அங்கே இருக்கிற எல்லாருமே ஷாக் ஆயிட்டாங்க. இந்த ஃபிஷ் வெளியே வந்தால் எதுக்காக அங்கே இருக்கிற எல்லாரும் வந்துட்டு ரொம்பவே ஷாக்டாக ஆகணும். ஆக்சுவலி இந்த ஃபிஷ் வந்துட்டு, அதாவது டூம்ஸ்டே ஃபிஷ் வந்துட்டு டெப்த் ஆஃப் த சீல இருக்குது. எப்படி சொல்லனா, கடலுக்கு ஆழமான பகுதியில், ரொம்ப ரொம்ப டெப்த்தான பகுதியில் இருக்கிற ஒரு ஃபிஷ். அண்ட் இது வந்துட்டு ரொம்ப ரேர் ஃபிஷ். அண்ட் இது ஈஸிலி மேலே கரைக்கே வராது. இந்த டூம்ஸ்டே ஃபிஷ், அதாவது இந்த ஆர் ஃபிஷ் வந்துட்டு எப்போலாம் வெளியே வருதோ நினைக்க முடியாத அளவுக்கு ஒரு பேரழிவு இருக்குது. அதாவது டிசாஸ்டர் நடக்கும்னு மித்தாலஜி படி சொல்கிறாங்க. ஜப்பனீஸ் மித்தாலஜி படி என்ன சொல்கிறாங்கன்னா, ருகுயு நோ சுகாய் அப்படின்னா வந்துட்டு மெசேஞ்சர் ஃப்ரம் சி காட்ஸ் பேலஸ், விச் மீன்ஸ் எப்போலாம் இந்த மீன், அதாவது எப்போலாம் இந்த ஆர் ஃபிஷ் வந்துட்டு கரைக்கு வருதோ அப்போலாம் வந்துட்டு எர்த் குவேக் வர்றதுக்கான அறிகுறின்னு சொல்கிறாங்க. சரி, இது மித்தாலஜி தானே, எங்கே நடக்க போகுதுன்னு நினச்சாக்கா அப்படிலாம் இல்லை. 2011 நடந்திருக்கு. 20 ஆர் ஃபிஷ், அதாவது 20 டூம்ஸ்டே ஃபிஷ் வந்துட்டு 2009 to 2010 வந்து கரை வந்திருக்கு. எங்கன்னா ஜப்பான் பீச்சில். அப்போ வந்தப்போ நினைக்க முடியாத அளவுக்கு, எதிர்பார்க்காத ஒரு அளவுக்கு எர்த் குவேக் அண்ட் சுனாமி வந்திருக்கு. அதுவும் 2011. ஆல்மோஸ்ட் 20,000 பேர் வந்துட்டு இந்த டிசாஸ்டர்னால இறந்துட்டாங்க. இந்த ஆர் ஃபிஷ் வந்துட்டு வேர்ல்ட்லே லாங்கஸ்ட் பானி ஃபிஷ் தட் கேன் க்ரோ அப் டு 36 feet லாங். இந்த டூம்ஸ்டே ஃபிஷ் வந்து பார்க்க எப்படி இருக்கும்னா, பார்க்கறதுக்கு சில்வர் கலரில் இருக்கும். அப்புறம் அதோட பாடி வந்துட்டு ஸ்னேக் மாதிரி இருக்கும். இந்த ஃபிஷ் வந்துட்டு டீப் சீல தான் இருக்கும்னு சொல்லியிருந்தில்ல, அதாவது 3280 டெப்த் சீல தான் வந்து அது இருக்கும். இந்த டூம்ஸ்டே ஃபிஷ் வந்து வெளியே ஆவணத்துக்கு அப்புறம் த பிளாக் டெவில் ஃபிஷ் இது வந்து வெளியே வந்துச்சு. பிளாக் டெவில் ஃபிஷ், அதாவது ஆங்கிலர் ஃபிஷ்னு சொல்லுவாங்க. இது வந்து 8200 டெப்த்தில் தான் வந்துட்டு இருக்கும். அதாவது ரொம்ப டீப்பான லெவலில் தான் இது இருக்கும். அண்ட் இதுவும் வந்துட்டு கரைக்கு வந்ததாக தென்பட்டு இருக்கு. இந்த ஆங்கிலர் ஃபிஷ் வந்துட்டு சன்லைட் படாமல் தான் இருக்கும். அண்ட் இது வந்துட்டு டார்க் டெப்த் சீல தான் வந்துட்டு லீவ் பண்ணோம். பட் எதிர்பார்க்காத ஒரு ரீசன்னாலேயே எதுனாலன்னு தெரியல, இந்த ஃபிஷ், இந்த ஆங்கிலர் ஃபிஷ் வந்துட்டு சர்ஃபேஸ்க்கு வந்திருக்கு. இந்த ஆங்கிலர் ஃபிஷ் வந்துட்டு ஸ்பெயினில் இருக்கிற ஒரு கடல் சர்ஃபேஸில் வந்துட்டு தென்பட்டிருக்கு. அண்ட் இது வந்து மேலே வந்ததுனால இது வந்து டை பண்ணிருச்சு இந்த ஃபிஷ். இந்த ஆங்கிலர் ஃபிஷ்ஷோட பாடி வந்துட்டு எக்ஸ்பெரிமெண்ட்காக யூஸ் பண்ணுறாங்க. இந்த ஆங்கிலர் ஃபிஷ்ஷோட ஸ்பீசிஸ்லாம் வந்துட்டு டார்க்னஸ் மட்டும் தான் பார்த்து வளர்ந்துருக்கு. அதுவும் வந்துட்டு ஆழமான கடல் ஆழத்தில் இருக்கிற அந்த டார்க்னஸ். அண்ட் இட் வாஸ் ஹர் ஃபர்ஸ்ட் டைம் அண்ட் லாஸ்ட் டைம் சீயிங் த சன்லைட். அது மேலே வந்து அந்த சன்லைட்டுக்கிட்ட வந்தோடனே அது இறந்துருச்சு. அதுக்கப்புறம் 150 ஃபால்ஸ் கில்லர் வெயில்ஸ் வந்துட்டு தசமேனியா பீச்சில் வந்துட்டு கரை வந்திருக்கு, அதாவது ஷார்க்கு வந்திருக்கு. இது ஆக்சுவலி ஒன் ஆஃப் த லார்ஜஸ்ட் டால்ஃபின் ஸ்பீசிஸ்.
இந்த வேல்ஸ்லாம் கரைக்கு வந்ததுக்கப்புறம் கொஞ்ச நேரத்தில் இது எல்லாமே டை பண்ணிருச்சு. இன்னொன்று, ஒரு ஃபிஷர்மேன் வந்துட்டு பசிபிக் ஓஷனில் வந்துட்டு ஒரு மீன் வந்து பிடிச்சிருக்காங்க. அது வந்து ஸ்மூத் லம்ப் ஃபிஷ். இது பார்க்குறதுக்கு எப்படி இருக்குன்னா ஏலியன்ஸ் மாதிரி இருக்குது. எனக்கு தெரிஞ்ச இந்த மாதிரி ஒரு வகையான மீன், அதாவது இந்த ஃபிஷ் வந்துட்டு இருக்கிறதே எனக்கு தெரியாது ஆக்சுவலி. இது பார்க்குறதுக்கு ஒரு மாதிரி வியர்டாக இருக்குது. அது மட்டும் இல்லை, ரொம்ப க்ரீப்பியாகவும் இருக்குது. ஏன்னா இது பார்க்குறதுக்கே ஏலியன்ஸ் மாதிரி இருக்குது. அது மட்டும் இல்லை, எதிர்பார்க்காத அளவுக்கு thousands ஆஃப் ஃபிஷஸ் வந்துட்டு கேரளா கடல் பகுதியில் வந்துட்டு தென்பட்டிருக்கு. இது ஆக்சுவலி ஏன் இப்படி நடக்குதுன்னு புரியல. லிவ்யாத்தன், நான் வந்து கரெக்டாக ப்ரொனவுன்ஸ் பண்ணுறேன்னு எனக்கு தெரியல. பட் வந்துட்டு நான் சொன்னேன்ல, நான் ஸ்க்ரோல் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது எனக்கு இது பற்றி தான் வந்துக்கிட்டே இருந்துச்சு. இது பற்றி வரும்போது எனக்கு வந்து இந்த லிவ்யாத்தன் பற்றியும் வந்துருந்துச்சு. இது வந்து கரெக்டான சாஸா இல்லை இதுதான் உண்மையான்னு கேட்டால் எனக்கு தெரியல. பட் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த சீ மான்ஸ்டர், இது வந்து இந்த ஃபோட்டோ பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். இந்த சீ மான்ஸ்டர்னால தான் இந்த கடலுக்கு கீழே இருக்கிற இந்த ஸ்பீசிஸ், இந்த அனிமல்ஸ்லாம் வந்துட்டு சீ அனிமல்ஸ்லாம் வந்து டிஸ்டர்ப் ஆகியிருக்குன்னு சொல்கிறாங்க. லிவ்யாத்தன் வந்துட்டு பைபிளில் சொன்ன ஒரு சீ மான்ஸ்டர். இது ஆக்சுவலி ரொம்ப பவர்ஃபுல்லாக அண்ட் மோசமான ஒரு சீ க்ரீச்சர்னு சொல்லலாம். அக்கார்டிங் டு பைபிள், லிவ்யாத்தன் வந்து வெளியே வந்துச்சுன்னா இந்த உலகமே வந்துட்டு அழிஞ்சிரும்னு சொல்கிறாங்க. எப்படி கிருஷ்ணர் வந்து கல்கி அவதாரம் எடுத்தால் இந்த உலகமே அழிஞ்சிருமோ அந்த மாதிரி இந்த உலகம் அழியுதா இல்லையானா தெரியல. பட் இதெல்லாம் நடக்கிறதுக்கு கண்டிப்பாக சயின்டிஃபிக் ரீசன்ஸ் இருக்கும்ல. எப்படி இருந்தாலும் லாஜிக் படி யோசிச்சாக்கா எதனால இப்படி நடக்குதுன்னா, சிஸ்மிக் ஆக்டிவிட்டி இன் த சீ. அப்படி என்னதுன்னா, earthquake வந்துட்டு occurring under water which triggering to tsunami actually. இப்படி நடக்குதுன்னா tectonic fault lines இதுக்கு அருகில தான், இது நியராக தான் வந்து இந்த ஆர் ஃபிஷ் இருக்கும். ஸோ இந்த நிலநடுக்கம் நடக்க போகுதுன்னா இந்த ஃபிஷ்க்கெலாம் வந்துட்டு ஏர்லியாக அலர்ட் ஆயிரும். ஸோ இதனால தான் வந்துட்டு இது வந்து கரை ஒதுங்குது. அப்புறம் ஹீட் அண்ட் கிளைமேட் சேஞ்சுன்னு சொல்லலாம். ஓஷனோட டெம்பரேச்சர் வந்துட்டு ரொம்ப இன்க்ரீஸ் ஆகுறதுனால இந்த ஆங்கிலர் ஃபிஷ் வந்துட்டு இதனால் அந்த ஹீட்னஸ் தாங்க முடியாமல் கூலிங்கான சர்ஃபேஸ்க்கு வந்து தேடி வந்திருக்கு. அதுக்கப்புறம் பொல்யூஷன்னால வந்துட்டு டெம்பரேச்சர் வந்து ரைஸ் ஆகுது. ஸோ இதனால வந்துட்டு சீ லெவலோட ஆக்சிஜன் லெவல் வந்து டிக்ரீஸ் ஆகுது. இந்த ஆக்சிஜன் லெவல் டிக்ரீஸ் ஆனதுனால தான் கேரளாவில் வந்து நிறையா thousands ஆஃப் ஃபிஷஸ் வந்து டெட்டாக இருந்திருக்கு. இந்த சீ மான்ஸ்டர் வருதா இல்லையான்னு தெரியல. பட் இந்த கிளைமேட் சேஞ்ச்னால வந்துட்டு ஒரு பெரிய டிசாஸ்டர் மேபி நடக்கலாம். என்னென்னலாம் வர காத்திருக்கோன்னு தெரியல ஆக்சுவலி. ஸோ கைஸ், இன்றைக்கி இவ்வளோதான். அடுத்த வீடியோ வர வரைக்கும் ஸ்டே டியூன் பண்ணுங்கள். சாலிட் ப்ரூஃப் இல்லாமல் எதுவுமே கரெக்டாக இல்லாமல் நீங்கள் வந்து தயவு செஞ்சு எதையும் நம்பிடாதீங்க. ஏன்னா நான் இந்த ஒரு இது பார்த்து எனக்கே மண்டைக்குள்ளே ஒரு மாதிரி ஓடிடுச்சு போச்சு. கடவுளே, கதை நம்மளுக்கு அவ்வளோதான் முடிஞ்சோ அப்படி தான் நான் நினச்சேன். பட் அதான் கிளைமேட் சேஞ்ச்னால நேச்சுரல் டிசாஸ்டர் வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது. பிகாஸ் எப்படி சொல்ல, இருக்க இந்த உலகம் வந்துட்டு மாறிக்கிட்டே இருக்குல்ல. அந்த சேஞ்சஸ் நடக்கிறனால கண்டிப்பாக கடலுக்கு அடியிலையும் வந்துட்டு நிறையா சேஞ்சஸ் நடக்கும். ஸோ ஹோப்ஃபுல்லி எந்த ஒரு டிசாஸ்டரும் வராமல் இருக்கணும் எல்லாரும் வேண்டிக்கோங்க. மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அப்புறம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் ஏதாச்சும் தவறுதலாக மிஸ்டேக்காக பேசியிருந்தால் என்னை வந்து மன்னிச்சிருங்க. அப்புறம் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த காதலை சொல்லி விடை பெறுகிறேன். பாய். கேக் வந்துட்டு எர்த் கேக் இல்லை, எர்த் குவேக். Over 150 கோவப்படக்கூடாது. சாந்தி. No sugar. No sugar. எல்லாம் கேட்டுக்கணும்.
வந்துட்டு ரொம்ப